தமிழக அரசியலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கும் எந்த ஒரு கட்சியும் முதலில் கணக்கு போடுவது கொங்கு மண்டலத்தை பற்றித்தான். காரணம், வெறும் அரசியல் செல்வாக்கு மட்டுமல்ல, தேர்தல் கணிதமும் கூட. தற்போது அண்ணாமலை தனது புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கும் நிலையில் முதற்கட்டமாக கொங்கு மண்டலத்தை குறிவைத்து கட்சியை வலுப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. இதற்கு பின்னால் இருக்கும் காரணங்களை பார்த்தால் அது சாதாரண முடிவு அல்ல என்பது புரியும். கொங்கு மண்டலம் என்று கூறப்படும் பகுதி கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களை உள்ளடக்கியது. இந்த 10 மாவட்டங்களில் மட்டும் சுமார் 68 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. தமிழகத்தின் மொத்த 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 29% தொகுதிகள் இந்த பகுதியிலேயே இருக்கின்றன. அதாவது ஆட்சியை அமைக்க தேவையான 118 இடங்களில் பகுதிக்கும் அதிகமான எண்ணிக்கையை ஒரு பகுதி மட்டும் வழங்கக்கூடிய வலிமை கொண்டது இந்த கொங்கு மண்டலம். தமிழகத்தின் மிகப்பெரிய தொழில் மற்றும் பொருளாதார மையங்களும் இந்த பகுதிக்குள் தான் இருக்கின்றன. கோவை இந்தியாவின் முக்கிய தொழில் நகரங்களில் ஒன்று. திருப்பூர் உலகளவில் பின்னலாடை ஏற்றுமதியில் தனி இடம் பிடித்திருக்கிறது. ஈரோடு மஞ்சள் சந்தை, ஜவுளி வர்த்தகம் மற்றும் வேளாண் பொருளாதாரத்தில் முன்னணியில் உள்ளது. சேலம் எஃகு தொழில் மற்றும் வர்த்தக வளர்ச்சிக்காக அறியப்படுகிறது. கரூர் வீட்டு உபயோக ஜவுளி ஏற்றுமதியில் உலக சந்தையை எட்டியுள்ளது. இந்த பொருளாதார வலிமை அரசியல் முடிவுகளிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரலாற்று ரீதியாக பார்த்தால் கொங்கு மண்டலம் பல தேர்தல்களில் ஆட்சியை தீர்மானித்த ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கிறது. அதிமுகவின் மிகப்பெரிய கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்த இந்த பகுதி தற்போது பல்வேறு அரசியல் மாற்றங்களை சந்தித்து வருகிறது. கடந்த சில ஆண்டுகளில் வாக்காளர்களின் அரசியல் தேர்வுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதால் புதிய அரசியல் சக்திகளுக்கும் வாய்ப்புகள் உருவாகி இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். அண்ணாமலையின் அரசியல் பயணத்திற்கும் இந்த பகுதியுடன் இயல்பான தொடர்பு இருக்கிறது. அவர் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதோடு மேற்கு மாவட்ட மக்களின் வாழ்க்கை முறை, தொழில் சார்ந்த பிரச்சினைகள் மற்றும் விவசாய தேவைகள் குறித்து நேரடி புரிதல் அவருக்கு இருப்பதாக அவரது ஆதரவாளர்களே கூறுகின்றனர். இதனால் புதிய கட்சியை தொடங்கும் சூழலில் தனது சொந்த மண்ணிலேயே முதலில் வலுவான அடித்தளத்தை உருவாக்குவது அரசியல் ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் சரியான முடிவு எனவும் பார்க்கப்படுகிறது. மேலும் கொங்கு மண்டலத்தில் இளைஞர்கள், தொழில் முனைவோர், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன உரிமையாளர்கள், விவசாயிகள் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரியும் குடும்பங்களின் எண்ணிக்கை அதிகம் உள்ளது. வேலைவாய்ப்பு, முதலீடு, தொழில் வளர்ச்சி, சாலை மற்றும் ரயில் உள்கட்டமைப்பு, நீர்வள மேலாண்மை போன்ற விஷயங்கள் இங்கு தேர்தல் விவாதங்களில் முக்கிய இடம் பெறுகின்றன. இந்த பிரச்சினைகளை மையமாக வைத்து அரசியல் செய்தால் வேகமாக ஆதரவை பெற முடியும் என்ற கணக்கும் இருக்கிறது. தற்போது தமிழகத்தில் தாவேக ஆட்சி நடைபெற்று வருகிறது. திமுகவும் அதிமுகவும் தங்களது அரசியல் இடத்தை தக்க வைக்க போராடி வரும் நிலையில் அடுத்த தேர்தலுக்குள் தன்னை ஒரு வலுவான மாற்று சக்தியாக நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் அண்ணாமலைக்கு உள்ளது. குறிப்பாக ஆளும் தாவேக அரசுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கவும் புதிய வாக்காளர்களை கவரவும் முதலில் ஒரு வலுவான பிராந்திய அடித்தளத்தை உருவாக்க வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடித்தளத்தை அமைக்க மிகவும் ஏற்ற பகுதியாக கொங்கு மண்டலம் பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக இன்னொரு முக்கிய அம்சம் என்னவென்றால், கொங்கு மண்டலத்தில் ஒரு வலுவான அமைப்பை உருவாக்க முடிந்தால் அதன் தாக்கம் அண்டை மாவட்டங்களுக்கும் பரவும். கோவை, திருப்பூர், சேலம் போன்ற நகரங்கள் தகவல் பரிமாற்றத்திலும் சமூக ஊடக தாக்கத்திலும் முன்னிலையில் இருப்பதால் இங்கு உருவாகும் அரசியல் அலை மாநிலம் முழுவதும் பரவ வாய்ப்புகள் அதிகம். இதனால் தான் பல கட்சிகள் தேர்தலுக்கு முன்பாக மேற்கு மாவட்டங்களில் அதிக கவனம் செலுத்துகின்றன. அதனால் தான் 68 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கொங்கு மண்டலத்தை முதற்கட்ட இலக்காக வைத்து தனது கட்சி அமைப்பை விரிவுபடுத்துவது, இளைஞர்கள் மற்றும் தொழில்துறையினரை அதிகளவில் இணைப்பது, விவசாயிகள் மற்றும் நடுத்தர மக்களின் பிரச்சினைகளை மையமாக வைத்து அரசியல் செய்வது போன்ற திட்டங்களை அண்ணாமலை வகுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த திட்டம் வெற்றி பெற்றால் தமிழக வெற்றிக் கழகம், திமுக, அதிமுக ஆகிய 3 பெரிய அரசியல் சக்திகளுக்கும் சவால் விடுக்கும் புதிய சக்தியாக அண்ணாமலை உருவெடுக்கலாம். தமிழக அரசியலின் அடுத்த பெரிய அரசியல் போட்டி நடைபெறப் போவது கொங்கு மண்டலத்தின் 68 தொகுதிகளை மையமாக வைத்துத்தான் என அரசியல் வட்டாரங்களிலும் பரவலாக பேசப்படுகிறது.